சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் எல்லா உறவுமே இவங்களை நிராகரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு இவங்க யார் மேலே ரொம்ப பாசம் வச்சாங்களோ, நீங்கள் யார் மேலே ரொம்ப அதிகமான அன்பு வச்சிங்களோ அவங்க தான் உங்களை இப்போ கடந்த ஒரு 5 மாத காலமாக வச்சு செய்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களில் கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்துட்டேன், என்னுடைய குடும்பம் என்னை நிராகரித்தது அப்படிங்கிற எண்ணத்தில் மனசுக்குள்ள கவலைகளுடன் வெளியே கம்பீரமாக சுற்றக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி நம்முடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவு இனிமேல் உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவதற்கான துரோகிகளை நீங்கள் எப்போவுமே மன்னிக்க மாட்டீங்க. எதிரியை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் முடிஞ்ச உதவி செய்கிறேன், இன்னுமே நல்லாரு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவீங்க. ஆனால் துரோகிகளை மட்டும் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த துரோகி மூலமாக இன்னும் ஒரு 50,000 இல்லை 1 கோடி ரூபாய் கிடைச்சா கூட தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் பல துரோகிகள் உங்களை வச்சு செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தடையை ஏற்படுத்தி நீங்களாக உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிவதற்கான நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்க சொன்னாங்க சொல்லி இஎம்ஐயில் ஏதாவது ஒன்று வாங்கிடுவீங்க. அப்படி வாங்கின பிறகு நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. ஸோ முடிஞ்சளவு நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே கடன் இருக்கவே கூடாது. கடன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோதான் சந்தோஷம் இருந்தாங்க, எவ்வளோதான் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் கடன் ஒன்று இருந்தால் உங்களுடைய கம்பீரம் இழக்கப்படும். ரியல் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்போம். சிம்ம ராசி ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கே கனத்த குரல் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படியே கம்பீரமான குரல், அப்படியே கம்பீரம், இதுதான் இப்படித்தான் கரெக்டாக இருக்கும், போய் பார்ப்போம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவீங்க. அது அதாவது உள் மனசு சொல்லும், இது சரியாக இருக்குது, நீ ஸ்ட்ராங்காக பேசு அப்படின்னு. நீங்கள் அதை கேட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே யார்ட்டையும் பணிஞ்சு போகணும் அவசியமே இல்லை. எப்போ ஆனால் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, அக்கா நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குன்னு ஒரு பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிற வார்த்தையை காதில் வாங்கும்போது தான் நீங்கள் லாக்காரீங்க. அங்கே தான் உங்களை நீங்களே யோசிக்கும்போது மட்டும்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய சருகல் ஏற்படுது. அப்போ இந்த சருகல், இந்த பிரச்சனை, இந்த அழுத்தம், இந்த போராட்டம், இந்த கடந்த மே மாதத்துலேருந்து எல்லாரும் இருந்தும் இல்லாத போல் ஒரு மனநிலை சில நபர்களுக்கெல்லாம், சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் எல்லா உறவுமே இவங்களை நிராகரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கும். இவங்க யார் மேலே ரொம்ப பாசம் வச்சாங்களோ, நீங்கள் யார் மேலே ரொம்ப அதிகமான அன்பு வச்சிங்களோ அவங்க தான் உங்களை இப்போ கடந்த ஒரு 5 மாத காலமாக அவங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு அர்ப்பணிக்காங்கன்னு எப்படி வச்சு செய்கிறாங்க. உங்களை நிராகரிக்கிறதுக்கு என்ன ஐடியாவோ உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவங்க அப்படியே நிராகரிக்காங்க. அதாவது நிறைவேற்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அதான் மிகப்பெரிய கொடுமை. ஸோ இந்த கொடுமையிலேருந்து எப்படா விடுதலை ஆகும்? இந்த கொடுமையிலேருந்து கொஞ்சமாச்சும், அதாவது ரொம்ப வெயில் அடிக்கி, அப்போ நம்ம என்ன தேடுவோம்? ஒரு நிழலை தேடுவோம். அப்போ கொஞ்சமாச்சும் அந்த ஒரு நிழல் மாதிரி ஒரு இடம் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் போய்கிருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களில் கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்துட்டேன், என்னுடைய குடும்பம் என்னை நிராகரித்தது அப்படிங்கிற எண்ணத்தில் மனசுக்குள்ள கவலைகளுடன் வெளியே கம்பீரமாக சுற்றக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி நம்மளுடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவு இனிமேல் உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு.
உங்களுடைய எதிராளிகள் கூட உங்களிடம் பணிந்து அன்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போது துரோகிகளை நீங்கள் எப்போவுமே மன்னிக்க மாட்டீங்க. எதிரியை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது சரி நம்மகிட்ட எதுக்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, நம்மளை எதுக்குற அளவுக்கு அவன் ஒரு போல்டாக இருக்கான்ல, ஓகே என்கரேஜ் நல்லாரு, என்ன முடிஞ்ச உதவி செய்கிறேன் இன்னுமே நல்லாரு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவீங்க. ஆனால் துரோகிகளை மட்டும் எப்போயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த துரோகி மூலமாக இன்னும் ஒரு 50,000 இல்லை 1 கோடி ரூபா கிடைச்சா கூட தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் செயல்படுவீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எதிராளிக்கு மட்டுமே, துரோகிகளுக்கு கிடையாதுங்கிற ஒரு கோட்டையை கட்டிட்டு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்க. ஆனால் பல துரோகிகள் உங்களை வச்சு செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தடையை ஏற்படுத்தி நீங்களாக உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிவதற்கான ஒரு செயல்பாடாக இருக்க போது உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு ஏதேனும் இன்னல்கள் கொடுத்து வந்தால் அல்லது ஏதாவது தொல்லைகள் கொடுத்து வந்தால் அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க. உங்களுடைய உறவுல நல்லா பாண்டிங் சூப்பராக இருக்க போது கடன் சுமையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் புதிதாக கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்கணும். இந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆஃபர் 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 ஆஃபர், ஒரு டிவியை திறந்த ஆஃபர், யூடியூப்பை திறந்த ஆஃபர், ஒரு பேப்பர் வாங்கி படித்தா அதில் ஆஃபர். ஆஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஆஃபராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்க சொன்னாங்க சொல்லி இஎம்ஐயில் ஏதாவது ஒன்று வாங்கிடுவீங்க. அப்படி வாங்கின பிறகு நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. ஸோ முடிஞ்சளவு நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே கடன் இருக்கவே கூடாது. கடன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ தான் சந்தோஷம் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் கடன் ஒன்று இருந்தால் உங்களுடைய கம்பீரம் இழக்கப்படும், உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்கப்படும். அப்போ சிம்மராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 90% கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஐயா கடன் வாங்காமல் இப்போ எப்படி வாழ முடியும், இந்த உலகத்தில் கடன் வாங்காமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னா, முடிஞ்சளவு உங்களுடைய தேவைக்கான பொருளாதாரத்துக்கான விஷயங்களை நீங்கள் ஆல்ரெடி உழைக்கிறீங்க, ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கீங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. ஆனால் அதை தாண்டி இன்னொரு நபர்களுடைய தூண்டுதலின் அடிப்படையில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் என்ன பண்ணீங்க, தேவையில்லாமல் கடன் வாங்கிறீங்க, இல்லை ஜாமீனுக்கு எழுத்து போட்டுறீங்க. இந்த ரெண்டுமே செய்யாத சிம்மராசிக்காரங்க சிறப்பாகவே உறுதியாக இருப்பாங்க. இது கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் லைஃப்பில் லாங்காக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ பிரச்சனைகள், நிறைய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருக்கீங்க. டிப்ரெஷனை விட்டு எப்படா கடந்து போகும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ கடந்து போவதற்கான ஒரு வழிபாடு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே ஒரு மகிழ்ச்சியை மட்டும் முழுமையாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முடிஞ்சளவு நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் திங்கட்கிழமை ஆனால் நான் போய் நேரடியாக நம்முடைய சிவபெருமானை வழிபாடு செஞ்ச பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நகர்த்துவேன். சிவாய நமசிவாய என்ற மந்திரத்தை நான் திங்கட்கிழமையில் அதிகமாக சந்திர ஓரைகளில் நான் சொல்லுவேன் என்ற ஒரு எண்ணத்தில் மனசில் அவ்வளோ ஒரு கட்டுப்பாடோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகின்ற எல்லா இன்னல்களும் வெளியேறும். அதே போல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரங்க விநாயகரை தினமும் வழிபாடு செஞ்சுருங்க. இது சிம்மராசிக்காரங்களும் செய்யலாம், பூர நட்சத்திரம் மட்டும்தான் செய்யணும் அவசியம் இல்லை. மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்களும் தினமும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அத்தனை விதமான வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு விநாயகருக்கு நீங்கள் வாரத்துலேயோ அல்லது ஒரு மாதத்துலேயோ ஒரு தேங்காய் வெடலை போட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் அத்தனை விதமான சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே
கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும். அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.